பறக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு வரவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு கவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக செல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா
கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அரசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா
கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு வரவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய
எப்போதும் ஒன்னாக நிற்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலையடிக்குதடா கேப்டன், அலையடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா.
கேப்டன் பேரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக
தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி யாரும் வாட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியுடன் இன்றைக்கு மேட்டூர் தொகுதியில, சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில எங்களுடைய கழக அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், நிஜாமுதீன் அவர்களுக்கும், அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும், எக்ஸ் எம்எல்ஏ சுபா அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தின் செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும், இங்கே கேப்டன் ரதத்தை காண வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக மேட்டூர் தொகுதியை மீட்டெடுப்போம். 2026 தேர்தலிலே நிச்சயமாக மேட்டூர் தொகுதி முரசுக்கும் தேமுதிகவுக்கும் அந்த வெற்றி கனியை நமது தலைவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம் என்று இந்த நாளை நாம் அனைவரும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கினாத கூட்டம் பாருங்க. கேப்டன் என்ற ஒத்தை சொல்லுக்கு அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம். கேப்டன் என்று சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாடே கேப்டனை பார்த்து தெய்வமாக வணங்குகின்ற ஒரு நாடாக நம்ம நாடு இன்னைக்கு ஆயிடுச்சு. தலைவர் இருந்த போது கூட அவர் பேர் தான் புரியல யாருக்கும். ஆனா இன்னைக்கு தலைவர் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியா, உலகம் முழுவதும் இருக்கும் நம் இலங்கை வாழ் தமிழர்கள் அத்தனை பேரும் கேப்டனை இன்றைக்கு தெய்வமாக மதிக்கிறாங்க. இப்ப நம்ம நிக்கிறோமே இங்க கேப்டன் ரதம் யாரால் தரப்பட்டது? இலங்கை வாழ் தமிழர்களால் நமது கேப்டனுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. நம்ம தலைவர் என்ன சொல்வார்? என் மக்களே, என் மக்களே, என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வைத்து தாராட்டுவேன் தான் சொன்னார். அவரை மிஸ் பண்ணது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் லாஸ். நம் தலைவருக்கு எந்த விதமான லாஸுமே இல்லை. பிறந்தாரு, வளர்ந்தாரு, புனிதரா, நல்லவரா, தன்னால் இயன்ற அளவு உதவிகளை மக்களுக்கு வாரி 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 வழங்கி அன்னதான பிரபு என்று பெயர் பெற்று இன்றைக்கு தெய்வமாக நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கார். தலைவர் இங்க இல்லைன்னு நினைக்காதீங்க, இங்கதான் இருக்கார். அவர் ஒரே ஒரு கேப்டன் லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தான் போயிட்டார். உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன். இதான் உண்மை. கட்சி வேஷ்டி கட்டி துண்டு போட்டு வந்து நிற்கிறீங்களே, எங்கள் வெற்றி வீரர்களாகிய நீங்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேப்டனை பார்க்கிறேன். சாதாரண வரலாறு இதை யோசிச்சு பாருங்க. 40-45 வருஷம் திரையுலகிலும் அரசியலிலும் மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் என்பதை அவருடைய இறுதி பயணம் காட்டும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு இறுதி பயணத்துல லட்சக்கணக்கான மக்கள் கழகம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்ற. இன்னைக்கு பார்த்தா இங்க கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி மேட்டூர். இந்நகராட்சியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் உள்ள கடைகள் அனைத்தும் 2000-3000 ரூபாவாக வாடகையை உயர்த்தி பல 100 மடங்காக உயர்த்தி உள்ளதால் பல கடைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் பல குடும்பங்கள் இன்னைக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய அளவு ஒரு நிலை இன்னைக்கு மேட்டூர்ல இருக்கிறது. அதே மாதிரி கடைகளை ஏலம் எடுக்காமல் அப்படியே உள்ளது என்று நம்ம மேட்டூர் மக்கள் கோரிக்கை வைத்ததை உங்க முன்னாடி நான் சொல்றேன். மேட்டூர்ல சாதாரண கஞ்சா புழக்கம், சாராயம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சரளமா கிடைக்குது. தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழமாக மாறிடுச்சுன்னு நான் உண்மையிலே வேதனையோடு இதை பதிய வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, 20 ஆண்டு காலமாக இங்க தூயனம் பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றம் செய்யாம அவங்கள பயிர் செய்கிறாங்க. இதுதான் சென்னையிலும் நடக்குது. அவங்க நிரந்தரம் ஆக்கணும். மாச சம்பளம் அவங்களுக்கு 28,000 அது உறுதி செய்யணும். எல்லாத்தையுமே தனியாருக்கு தாராளத்துக்கிட்டே இருந்தா அப்ப எதுக்கு இந்த கவர்மெண்ட் சொத்து வரி, மின்சார வரி, அந்த வரி, இந்த வரி, லொட்டு லொஸ்ட் எதுக்கு வாங்குறீங்க மக்கள்கிட்ட? வரி 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 என்று சொல்லி மக்களை வலி எடுத்த இந்த அரசு நிச்சயமாக எல்லாத்தையும்
தனியார் மயமாக்கினீங்கன்னா கவர்மெண்டையும் தனியார் மயமாக்கி இருந்த பேசாம நல்லதா போகும். எப்படி பிரிட்டிஷ் காலத்துல நல்லது பண்ணிட்டு போனாங்களோ அந்த மாதிரி தனியார் மயமாக்கி வரி மட்டும் நீங்க வசூல் பண்ணுவீங்க, ஆனா மக்களுக்கு மட்டும் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. மேட்டூர் தொகுதி மக்கள் சார்பா நிச்சயம் இதெல்லாம் மாறணும்னு தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர்ல இருக்கிற அனைத்து சொந்த கடைக்காரர்கள் வரி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி உயர்வு, பல தொழில்கள் முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழல். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 10 ஆண்டு முதல் 20 ஆண்டு வரை தற்கால பணி செய்து கொண்டிருந்தவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக பணி தர வேண்டும். அதுதான் நியாயம் என்பதை இந்த நேரத்தில் மேட்டூர் தொகுதி மக்கள் சார்பாக நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக இந்த கோரிக்கைகள் முதல்வர் கவனத்திற்கு நாங்கள் சிஎம் செல்லுக்கு அனுப்புவோம். அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயம் தீரணும். அதுக்குதான் நான் சொல்றேன், 2026 நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல தீர்ப்பை தேமுதிக அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணியை, தேமுதிக எங்க அங்கம் வகித்தோ அந்த கூட்டணிக்கு நீங்கள் மகத்தான வெற்றியை தாருங்கள். உங்களுக்காக கூட்டணி சார்பாக நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுக்காக பேசி அந்த திட்டங்களை நாங்கள் முன்னிருந்து நிறைவேற்றுவோம். மேட்டூர் நாம் ஜெயிச்ச தொகுதி, உறுதியாக இந்த தொகுதியை மீட்டெடுப்போம் என்று உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, ஏதோ சொல்லணும் நீங்க. கேப்டன், சரி, கேப்டன் 40 வருஷமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன், அனைவருக்கும் உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீரை உறுதி செய்வேன், அனைவருக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக்குவேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே இனம் ஒன்றே குலம் என்று வாழணும், வரதட்சணை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்று எத்தனையோ நல்ல கொள்கைகளை தொடர்ந்து 50 வருஷம் கேப்டன் சொல்லிட்டு தானே போனேன். ஏன் வாய்ப்பு கொடுக்கல? நான் கேட்கிறேன், இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் கேப்டன் முதல்வராக ஒரு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் மக்களே சொல்லுங்க. ஓட்டு கொடுத்தா பின்னாடி நீங்க போயிட்டு இருந்தா எப்படி இந்த நாடு முன்னேறும்? இந்த மாதிரி கோரிக்கை மனுக்கள் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும், நாங்க வாங்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி தலைவரை முதல்வர் ஆக்கி இருந்தால் இந்த தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றி காமிச்சிருக்கார். ₹1 கூட லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சியை தலைவர் கொடுத்திருப்பார். ஆனா இழந்தது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான். மீண்டும் நான் கேட்கிறேன், தயவு செய்து அவர் எங்களை எல்லாம் யாருக்காக கூட்டிட்டு போயிருக்காரு? உங்களுக்காக தான். அவரோட கனவு, லட்சியம், கொள்கை எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒண்ணு விடாம என்கிட்ட நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும். மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, நாட்டு பத்தி மக்களை பத்தி தான் தலைவர் எனக்கு அதிகம் பேசியிருக்கோம். அதனால அவரோட கனவு லட்சியத்தை நிச்சயம் நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் வென்று எடுப்போம் என்று முயற்சி செய்து நீங்க எல்லாரும் ஆதரவு தரணும். ஆதரவு தருவீர்களா? இந்த முறை மகத்தான வெற்றியை தருவீர்களா? தேமுதிக அங்கம் வகிக்கும் எந்த கூட்டணி அதுக்கு வாய்ப்பு தருவீர்களா? தேமுதிக அங்கம் வகிக்குதுன்னா அது ஒரு உண்மையில் எல்லாமே நாங்க பேசி முடிவெடுத்த கூட்டணி அமைப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம், செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
எல்லாருக்குமே நன்றி. இங்கே என்னை காண கூடியிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நாம் வென்றெடுத்த தொகுதியான மேட்டூர் தொகுதியிலே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் கழகத்திலே இன்றைக்கு அவைத்தலைவர் நமது மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களும், மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களும், நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த மகளிர் அணி சகோதரிகள் மாலதி சுபா மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், கேப்டனை தன் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம கொளத்தூர்ல நிக்கிறோம், மேட்டூர் தொகுதி கொளத்தூர்ல நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். ஏற்கனவே இந்த மேட்டூர் தொகுதியை வென்றெடுத்தது யார்? முரசு சின்னம் கேப்டன். அதனால இந்த தொகுதியை வருகின்ற தேர்தலிலே உங்க அத்தனை பேர் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற்று முரசு வென்றது என்ற ஒரு சரித்திரத்தை நாம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நான் இப்ப வந்திருக்கிறது தேர்தல் நேரம் கிடையாது, இது மக்களை தேடி மக்கள் தலைவர்னு தலைவரோட ரத யாத்திரை. உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தேடி வந்திருக்கிறோம். காலையில நம்ம நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம், மத்தியானத்துக்கு மேல சாயங்காலமா மக்கள் சந்திப்பு. கேப்டனை பார்க்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட அந்த தேர் இன்னைக்கு இப்பதான் மேட்டூர்ல நம்ம மார்க்கெட்ல தலைவர் வந்தார், எல்லாரையும் பார்த்தாரு. அத்தனை மக்களுடைய ஆரவாரத்தோட அந்த ரத யாத்திரை நடந்து முடிஞ்சது. இப்போ உங்களை கொளத்தூர்ல பாக்குறேன், தைரியமானுங்க. தலைவர் எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்கிறார், தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துறார் மட்டும் நம்புங்க. அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு, நம்ம ரத்தத்துல நம்ம மூச்சில கலந்து கருடராக வந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? நம்ம ஏன்னா அவர் ஒரே ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தானே போயிருக்காரு. இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே கேப்டன் தானே. உங்க ஏரியால நீங்க போனா என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன் தானே சொல்றாங்க. அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம ரத்தத்துல நம்ம மூச்சுல. என் தாய் குலங்களே, நீங்க அவரை எப்படி விரும்புனீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டு பையனா, உங்க சகோதரனா, அவ்வளோ பெண்கள் விரும்புனீங்க. தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்புங்க. நிச்சயமாக தேர்தல் வரும்போது உங்க அத்தனை பேரையும் மீண்டும் நாங்க சந்திக்க வந்து வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். எப்பவுமே நம்ம தலைவர் தான், எப்பவுமே கேப்டன் தான் அப்படின்றீங்க. நன்றி நன்றி. மீண்டும் மேட்டூரை வென்றெடுப்போம் என்று கூறி என்னை வரவேற்கும். சரி, இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்? இந்த மாசம் யார் பிறந்த நாள்? நம்ம தலைவர் பிறந்த நாள். வறுமை ஒழிப்பு தினமாக சிறப்பா கொண்டாடுங்க. ஜனவரி 9 கடலூர்ல நடக்கிற மாநாட்டுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும். வருவீங்கல்ல? அதான் நம்ம தலைவருக்கு நாம செய்யற நன்றி கடன். அந்த வெற்றி தான் தேர்தல்ல வெற்றி நமக்கு. அதனால நிச்சயம் நீங்க எல்லாருமே கடலூர்ல நடக்கிற ஜனவரி 9 மாநாடுக்கு காலையில வெள்ளர கிளம்பி வந்துடணும். நிறைய நிகழ்ச்சிகள் நாம மாநாடுல வச்சிருக்கோம் இந்த நேரத்துல சொல்றேன். எனவே இங்க வந்து கொளத்தூர்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் எழுதி வாங்கிக்குவேன் எப்பயுமே. ஏன்னா தேர்தல்ல என்ன, தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க எல்லாம் சுபிட்சமா வாழணும், அதான் முக்கியம். அதனால இங்க வந்து மெயினா பருத்தி வந்து அதிகமாக
விளைவிக்கப்படுகிறது. மஞ்சளும் இங்க இருக்குது. அதே மாதிரி மிளகா உரிய விலை இல்லாம இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. மேட்டூர் டேம் இங்கதான் இருக்கு, ஆனா நம்ம விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை. இது என்ன கொடுமை இது? இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்னதான் நடக்குது இந்த நாட்டில் எனக்கே புரியல. 6 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருதுன்னா என்ன பண்றது? அப்ப மேட்டூர் டேம் இங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி போகுது. அதையே நம்பி வாழ்ற மக்களுக்கு 6 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. உறுதியா சொல்ற, இந்த நிலையை தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்று நிச்சயம் மாற்றுவார். கேப்டன் யாருக்காக வாழ்ந்தார்? மக்களுக்காக வாழ்ந்தார். கேப்டன் என்ன சொல்லிட்டு போனாரு? நிச்சயமாக லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி தருவேன், மக்களை காப்பேன், என் மக்களை தன்னை தட்டில் வைத்து தாளாட்டுவேன், ஒரு நேர்மையான ஆட்சி தருவேன் நம்ம தலைவர் நம்மகிட்ட சொன்னார். அதனால சொல்ற, இன்னும் 9 மாசம் தான் இந்த எலெக்ஷனுக்கு. இப்ப இருந்தே நீங்க எல்லாம் தயாராயிருங்க. நீங்கள் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை தேமுதிக அமைக்கும். அந்த கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணியாக, மகத்தான வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக நாம் அமைச்சு காட்டுவோம். அதுல நல்ல வேட்பாளரை நிறுத்தி நிச்சயம் மக்களுக்கு வேண்டிய அத்தனையும் செய்து நம்ம குளத்தூர்ல விவசாயிகளுக்கு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில நிச்சயமாக உங்களுக்காக உழைப்போம்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க சாக்கடை வசதி இல்ல, சுத்தம் சுகாதாரம் இல்ல, எல்லா பிரச்சனையும் நம்ம சரி செய்வோம் என்று உங்ககிட்ட நான் சொல்றேன். இது பாருங்க, உங்களை சந்திக்க யாராவது வந்தாங்களா? யார் வந்தாங்க? யார் வந்தா? இந்த ஊர் எம்எல்ஏ யாரு? யாரு வந்து சந்திச்சாரா? உங்களை என்ன வாக்கு கொடுத்தாரா? ஏதாவது செஞ்சாரா? உங்க மக்களை தேடி வர ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான். மனசுல வச்சுக்க, புரியுதா? இது என்ன தேர்தல் இல்லையே, ஓட்டு கேட்க வரல. இல்ல, யாருக்காக வந்து? மக்களுக்காக வந்து. மீண்டும் இந்த மேட்டூரை ஜெயிச்சு இந்த மேட்டூர் தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியா மாற்றி காட்டணுன்றதுக்காக தான் இப்பவே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடுங்கள், மாநாட்டில் சந்திப்போம் என்று சொல்லி என்னை இங்க வரவேற்க வந்த எல்லாருக்குமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கேப்டனோட கூட்டம், இனி யாரும் விட்டு வாட்டோம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்களை காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம், நீராக நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம், செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழர்
விலைவாசி ரொம்ப ஏறி போச்சுடா ஓவனதா இங்க மிச்சமாச்சுடா இந்த ஆட்டில அட அதுவும் போச்சுடா நம்ம வாழ்க்கையில புது வெளிச்சம் வர எதுவும் கேட்காமலே பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இங்க கூடியிருக்கும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் கேப்டனை உயிராய் நினைத்திருக்கும் என் மீதிலும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய ஒரு அத்தனை என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி தமிழ்நாடு முழுக்க நம்ம பிரச்சாரம் கொண்டிருக்கிறோம். இப்பதான் மேட்டூர்ல கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை முடிச்சுட்டு குளத்தூர் போயிட்டு இப்ப மேச்சேரியில என் மக்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேச்சேரினாலே என்ன? கேப்டன் கோட்டை. இது கேப்டனின் கோட்டை. எப்பவுமே சேலம் மாவட்டம்னாலே கேப்டன் கோட்டை தான். அதுவும் எஸ்பெஷலி மேட்டூர் முரசு சின்னம் வென்ற ஒரு தொகுதி. அதுக்கு மிகப்பெரிய பங்கு நமக்கு மேச்சேரியில தான். நம்மளுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் யாரும் ஒன்று கவலைப்பட வேணாம். தேர்தல் நேரம் வருவோம், வீடு வீடா வருவோம், உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்போம். புரியுதுங்களா? என்னோட விஜய பிரபாகர் அவர்களும் வருவார். உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்போம். கழக நிர்வாகிகள் எல்லாருமே வருவோம். எப்படி மேட்டூர் முரசு சின்னம் வென்றதோ அதே போல மீண்டும் மேட்டூர் தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இது ஒன்றும் தேர்தல் நேரம் இல்லை. இருந்தாலும் ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கிறது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற திட்டத்தின் மூலமாக கழக நிர்வாகிகளை தொண்டர்களை சந்தித்து பூத் கமிட்டி அமைப்பது, BL2 ஃபார்ம் கொடுப்பது என்று கழக வளர்ச்சியை நோக்கியும் ஈவினிங் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்ற ரத யாத்திரையும் நம்ம 2 ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் எங்கு சென்றாலும் கேப்டன் ரத யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஏன்னா நம்ம தலைவர் நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? என் மக்களே என் மக்களே மக்கள் என் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். தலைவர் புனிதராக தெய்வமாக இருக்கார். நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியாக நம்மளும் சொல்லி நான் கேட்கிறேன். இந்த கட்சி ஒன்றும் சும்மா கிடையாது. 40-50 ஆண்டு காலம் கேப்டன் உழைப்பை மக்களுக்காகவே உதவி செய்து வாழ்ந்த ஒரு மக்கள் தலைவரின் இயக்கம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால கேப்டன் மக்களை என் தங்க தட்டியில் வைத்து தாளாட்டுவேன்னு சொன்னார் என்று தலைவராக சொல்லியிருக்காங்க. அவர் சம்பாதிச்ச சொத்தை மக்களுக்காகவே கொடுத்து வாழ்ந்த ஒரு தலைவர். அன்னதான பிரபு அப்படின்னு இன்னைக்கு உலகமே கேப்டனை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஐயப்ப சுவாமியை மட்டும்தான் அன்னதான பிரபுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அன்னதான பிரபு பேர் எடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டுமே. இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் நமது கேப்டன் ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வர. இன்னைக்கும் நான் போய் தலைவரை கும்பிட்டு சாப்பாடு வந்த அத்தனை பேருக்கும் உணவு அளிக்கிற தினந்தோறும் நம்ம செய்திருக்கிறோம். எல்லா மக்களும் இன்னைக்கு தலைவரை நினைக்காத யாரும் இல்லை. கிராமமா பஸ்ஸா வராங்க. எல்லாரும் இன்னைக்கு கேப்டன் மறைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா முதல் நாள் எப்படி கூட்டம் வந்ததோ அதே மாதிரிதான் இன்றளவும் கேப்டனை பார்ப்பதற்காக கிராமங்கள் தோறும் பஸ்ஸுகளை முடிச்சு கேப்டன் ஆலயத்துல பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க. அதனால தலைவர் எங்கும் போல அன்னைக்கே சொல்லி கருடரா நான் உங்களோடு இருப்பேன்,
கருடராக வந்து நம்மை ரசிக்கிறார். அவர் கனவு லட்சியத்தை வந்து நம்ம நிச்சயமாக ஜெயிக்கிறோம். அதான் அவருக்கு செய்யற நம்ம நன்றி கடன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால கேப்டன் என்ன சொல்றாரு, ஊருக்கே சாப்பாடு போட்டவரு கேப்டன் பேர் எடுத்துட்டு என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட, உங்க வீட்டுக்கு நாங்க 4 பேர் ஒரு வேலை வந்தா சோறு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லையா, கொடுப்பீங்களா? எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. கேப்டன் சொன்னதுதான் நானும் சொல்றேன். அது கஞ்சோ கூழோ பழைய சோறு எதா இருந்தாலும் நானும் சாப்பிடுவேன். விஜய் பகவான் சாப்பிடுவார், சண்முகமும் சாப்பிடுவாரு, நம்ம கூட இருக்கிற நிர்வாகிகள் தொண்டரணி எல்லாரும் சாப்பிடுவோம். ஏன்னா கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க இல்லை ஆமா. அதனால அது எல்லாமே நம்ம வந்து மக்களுக்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் மேச்சேரியில இருக்கிறேன். மேச்சேரியில பார்த்தோம்னா இங்க சூரத் ஜவுளிகளின் வருகையால் நம்ம நெசவும் கைத்தறியும் வாழ்வாதாரத்தை இழந்து நம்ம நிற்கிறோம். இதை நான் மன வேதனையோடு முன்னாடி நான் பண்ணிய வைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகள் என்ன தீர்வு அவங்க தமிழ்நாடு முன்னேறதான் சாதிக்கப்படும். தலைவர் எப்பவுமே சொல்வார், எல்லாருக்கும் சொல்வார், கண்கள் ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு விவசாயமும் நெசவும் மிக மிக முக்கியமான ஒரு தொழில். இந்த 2ம் எப்ப நம்ம ஜெயிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறியதாக சரித்திரம். மேச்சேரி ஒன்றிய ஊராட்சி ராமசுவாமி மலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஊர்களில் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அந்த கடுமாற்றத்தில் மக்கள் இங்க வாழ்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த மேச்சேரியில நாம் பேசுகிற பேச்சு நிச்சயம் முதலமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கு போகும். அதனால மக்களை காக்க வேண்டியது இந்த அரசியல் கடமை. இன்னைக்கு சிறுத்தைகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற நல்ல வந்து எலக்ட்ரிக் வேலி அமைத்து அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றணும்னு நான் கேட்கிறேன். மேட்டூர் தொகுதியில் படித்த வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு புதிசா வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஆனா இதுவரைக்கும் இவங்க யாருமே உருவாக்கல. மேச்சேரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாக்கடை கால்வாய் வசதி கிடையாது. சாக்கடை கால்வாய் வசதிகளை அமைத்து சுத்தமான சுகாதாரமான ஒரு மேச்சேரியாக அமைத்து தரணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. இங்க மேச்சேரியை வந்து தனி தாலுக்காவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நீண்ட நாள் ஒரு கோரிக்கை மக்கள் வைக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் அது நடக்கல. உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், 2026 நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அந்த கூட்டணி ஒரு வெற்றி வேட்பாளரோடு வந்து மேட்டூர் தொகுதியை வென்று நிச்சயமாக மேச்சேரியை உங்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி தனி தாலுகாவாக கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் நாம எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மேட்டூர் அணை உபரி நீர் விரிவுபடுத்தி மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகளையும் நிரப்பி விவசாயத்தை நிச்சயமாக நாம பெருக்க வேண்டும் என்பதையும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற உபரி நீராக விரிவுபடுத்தி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் நிரப்பணும். அப்பதான் விவசாயம் நல்லா இருக்கும். மேட்டூரை வச்சுட்டு நம்ம குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு இது எப்படி இருக்கு? கையிலேயே மேட்டூர் அணை இருக்கு. நிச்சயம் இந்த மக்களுக்கு இந்த அரசு நிச்சயம் செய்யணும். இல்லைன்னா 26 நம்ம ஜெயிச்சு வந்து உங்களுக்காக தேமுதிக செய்யும் என்பதை உறுதியாக இங்க சுற்றி புறவழி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கு. இங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடி தண்ணீரே வருது. அப்படியா? ஆமாவா? இவ்வளவு பெரிய ஒரு டேமிங் இருக்கு. என் மக்களுக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருதுன்னா இது எந்த வகையில் நியாயம்? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தண்ணியே வரல. அப்ப எப்படி நீங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்க? டேங்க்ல கொண்டு வந்தா தண்ணி டேங்க்ல வந்துதான் குடிக்கிறாங்களா? விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை.
இவ்வளவு பெரிய டேம் ஒன்று வச்சுக்கிட்டு மக்களுக்கு இங்க தண்ணி இல்லைன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம அதாவது இங்க முரசு சின்னம் வென்ற போது எப்படி கேப்டன் விருதாச்சலம் தொகுதி முழுக்க தண்ணி இல்லைன்னா டேங்கர் லாரி மூலம் எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம 79 எம்எல்ஏக்களையும் கேப்டன் அந்தந்த பகுதியில் தண்ணி கொடுக்க வச்சார். அந்த மாதிரி இந்த ஏரியால மேட்டூர்லயும் கேப்டன் ஆணைக்கிணங்க டேங்கர் லாரியில உங்களுக்கு தண்ணி வழங்கப்பட்டது. ஆனா நிச்சயம் இந்த நிலை மாறணும், அதுல மாற்று கருத்துல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கடவுள் அருளும் கேப்டன் ஆசீர்வாதம் இருந்து மீண்டும் இந்த தொகுதியை நாம் வென்றெடுக்கும் போது இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இங்க மேச்சேரி பகுதியிலே சாயப்பட்டறை கழிவுகளால் மாசுபட்டு இங்க கழிவுகள் எல்லாம் கலந்து எல்லா இடத்திலும் பூமியும் தண்ணியும் மாசடைஞ்ச ஒரு நிலைமை இங்க இருக்கிறது. போட்டாச்சு எல்லாரும் சேர்ந்து என் கூட கேப்டனுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இங்க என்னை காண கூடியிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நாம் வென்றெடுத்த தொகுதியான மேட்டூர் தொகுதியிலே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் கழகத்திலே இன்றைக்கு அவைத்தலைவர் நமது மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களும் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களும் நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த மகளிர் அணி சகோதரிகள் மாலதி சுபா மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், கேப்டனை தன் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம கொளத்தூர்ல நிக்கிறோம், மேட்டூர் தொகுதி கொளத்தூர்ல நான் வந்து உங்களை பார்த்துருக்கேன். ஏற்கனவே இந்த மேட்டூர் தொகுதியை வென்றெடுத்தது யார்? முரசு சின்னம் கேப்டன். அதனால இந்த தொகுதியை வருகின்ற தேர்தலிலே உங்க அத்தனை பேர் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற்று முரசு வென்றது என்ற ஒரு சரித்திரத்தை நாம் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நான் இப்ப வந்திருக்கிறது தேர்தல் நேரம் கிடையாது, இது மக்களை தேடி மக்கள் தலைவர்னு தலைவரோட ரத யாத்திரை. உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தேடி வந்திருக்கிறோம். காலையில நம்ம நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம், மத்தியானத்துக்கு மேல சாயங்காலமா மக்கள் சந்திப்பு. கேப்டனை பார்க்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட அந்த தேர் இன்னைக்கு இப்பதான் மேட்டூர்ல நம்ம மார்க்கெட்ல தலைவர் வந்தார், எல்லாரையும் பார்த்தாரு. அத்தனை மக்களுடைய ஆரவாரத்தோட அந்த ரத யாத்திரை நடந்து முடிஞ்சது. இப்போ உங்களை கொளத்தூர்ல பாக்குறேன், தைரியமானுங்க. தலைவர் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறார், தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துறார் மட்டும் நம்புங்க. அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு, நம்ம ரத்தத்துல நம்ம மூச்சில கலந்து கருடராக வந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? நம்ம ஏன்னா அவர் ஒரே ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு தானே போயிருக்காங்க. இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே கேப்டன் தானே. உங்க ஏரியால நீங்க போனா என்ன சொல்றாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன் சொல்றாங்க. அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம ரத்தத்துல நம்ம மூச்சுல. என் தாய் குலங்களே, நீங்க அவரை எப்படி விரும்புனீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டு பையனா, உங்க சகோதரனா,
அவ்வளோ பெண்கள் விரும்பினீங்க. தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்புங்க. நிச்சயமாக தேர்தல் வரும்போது உங்க அத்தனை பேரையும் மீண்டும் நாங்கள் சந்திக்க வந்து வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். எப்பவுமே நம்ம தலைவர் தான், எப்பவுமே கேப்டன் தான் அப்படின்றீங்க. நன்றி நன்றி. மீண்டும் மேட்டூரை வென்றெடுப்போம் என்று கூறி என்னை வரவேற்கும். சரி, இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்? இந்த மாசம் யார் பிறந்த நாள்? நம்ம தலைவர் பிறந்த நாள். வறுமை ஒழிப்பு தினமாக சிறப்பா கொண்டாடுங்க. ஜனவரி 9 கடலூர்ல நடக்கிற மாநாட்டுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும். வருவீங்கள? அதான் நம்ம தலைவருக்கு நாம செய்யற நன்றி கடன். அந்த வெற்றி தான் தேர்தல்ல வெற்றி நமக்கு. அதனால நிச்சயம் நீங்க எல்லாருமே கடலூர்ல நடக்கிற ஜனவரி 9 மாநாடுக்கு காலையில வெள்ளர கிளம்பி வந்துடணும். நிறைய நிகழ்ச்சிகள் நாம மாநாடுல வச்சிருக்கோம் இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே இங்க வந்து பழத்தூர்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் எழுதி வாங்கிக்குவேன் எப்பயுமே. ஏன்னா தேர்தல் என்ன, தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க எல்லாம் சுபிட்சமும் வாழணும், அதான் முக்கியம். அதனால இங்க வந்து மெயினா பருத்தி வந்து அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. மஞ்சளும் இங்க இருக்குது. அதே மாதிரி மிளகா உரிய விலை இல்லாம இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. மேட்டூர் டேம் இங்கதான் இருக்கு, ஆனா நம்ம விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை. இது என்ன கொடுமை இது? இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்னதான் நடக்குது இந்த நாட்டில் எனக்கே புரியல. 6 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருதுன்னா என்ன பண்றது? அப்ப மேட்டூர் டேம் இங்க இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீ மேட்டூர் டேம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி போகுது, அதையே நம்பி வாழ்ற மக்களுக்கு 6 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. உறுதியா சொல்ற, இந்த நிலையை தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்று நிச்சயம் மாற்றுவார். கேப்டன் யாருக்காக வாழ்ந்தார்? மக்களுக்காக வாழ்ந்தார். கேப்டன் என்ன சொல்லிட்டு போனாரு? நிச்சயமாக லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி தருவேன், மக்களை காப்பேன், என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன், ஒரு நேர்மையான ஆட்சி தருவேன் நம்ம தலைவர் நம்மகிட்ட சொன்னார். அதனால சொல்ற, இன்னும் 9 மாசம் தான் இந்த எலெக்ஷனுக்கு. இப்ப இருந்தே நீங்க எல்லாம் தயாராயிருங்க. நீங்கள் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை தேமுதிக அமைக்கும். அந்த கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணியாக, மகத்தான வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக நாம் அமைச்சு காட்டுவோம். அதுல நல்ல வேட்பாளரை நிறுத்தி நிச்சயம் மக்களுக்கு வேண்டிய அத்தனையும் செய்து நம்ம குளத்தூர்ல விவசாயிகளுக்கு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில நிச்சயமாக உங்களுக்காக உழைப்போம்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க சாக்கடை வசதி இல்ல, சுத்தம் சுகாதாரம் இல்ல, எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து சரி செய்வோம் என்று உங்ககிட்ட நான் சொல்றேன். இது பாருங்க, உங்களை சந்திக்க யாராவது வந்தாங்களா? யார் வந்தாங்க? யார் வந்தா? இந்த ஊர் எம்எல்ஏ யாரு? யாரு வந்து சந்திச்சாரா? உங்களை எல்லாம் வாக்கு கொடுத்தாரா? ஏதாவது செஞ்சாரா? உங்க மக்களை தேடி வர ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான். மனசுல வச்சுக்க, புரியுதா? இது என்ன தேர்தல் இல்லையே, ஓட்டு கேட்க வரல, இல்ல, யாருக்காக வந்து மக்களுக்காக வந்து மீண்டும் இந்த மேட்டூரை ஜெயிச்சு இந்த மேட்டூர் தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியை மாற்றி காட்டணுன்றதுக்காக தான் இப்பவே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடுங்கள், மாநாட்டில் சந்திப்போம் என்று சொல்லி என்னை இங்க வரவேற்க வந்த எல்லாருக்குமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Oh
கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெரியவர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இங்க கூடியிருக்கும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் கேப்டனை உயிராய் நினைத்திருக்கும் என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய ஒரு அத்தனை என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி தமிழ்நாடு முழுக்க நம்ம பிரச்சாரம் கொண்டிருக்கிறோம். இப்பதான் மேட்டூர்ல கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை முடிச்சுட்டு கொடுத்து போயிட்டு இப்ப மேச்சேரியில என் மக்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி. மேச்சேரினால என்ன? கேப்டன் கோட்டை. இது கேப்டனின் கோட்டை. விஜய பிரபாகர் அவர்களும் வருவார். கழக நிர்வாகிகள் எல்லாருமே வரணும். எப்படி மேட்டூர் முரசு சின்னம் வென்றதோ அதே போல மீண்டும் மேட்டூர் தொகுதியை நாம் வென்று எடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இது ஒன்றும் தேர்தல் நேரம் இல்லை, இருந்தாலும் ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கிறது புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற திட்டத்தின் மூலமாக கழக நிர்வாகிகளை தொண்டர்களை சந்தித்து பூத் கமிட்டி அமைப்பது, BL2 ஃபார்ம் கொடுப்பது என்று கழக வளர்ச்சியை நோக்கியும் ஈவினிங் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்ற ரத யாத்திரையும் நம்ம 2 ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் எங்கு சென்றாலும் கேப்டன் ரத யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஏன்னா நம்ம தலைவர் நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? என் மக்களே என் மக்களே என் மக்கள் என் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். தலைவர் புனிதராக தெய்வமாக இருக்கார். நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியாக நம்மளும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த கட்சி ஒன்றும் சும்மா கிடையாது. 40-50 ஆண்டு காலம் கேப்டன் உழைப்பை மக்களுக்காகவே உதவி செய்து வாழ்ந்த ஒரு மக்கள் தலைவரின் இயக்கம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால கேப்டன் மக்களை என் தங்க தட்டியில் வைத்து தாளாட்டுவேன்னு சொன்னார் என்று தலைவராக அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் சம்பாதிச்ச சொத்தை மக்களுக்காகவே கொடுத்து வாழ்ந்த ஒரு தலைவர். அன்னதான பிரபு அப்படின்னு இன்னைக்கு உலகமே கேப்டனை பார்த்து சொல்லிட்டு ஐயப்ப சுவாமியை மட்டும்தான் அன்னதான பிரபுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அன்னதான பிரபு பேர் எடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டுமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில்
இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் நமது கேப்டன் ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வராங்க. இன்னைக்கும் நான் போய் தலைவரை கும்பிட்டு சாப்பாடு வந்த அத்தனை பேருக்கும் உணவு அளிக்கிற தினந்தோறும் நம்ம செய்திருக்கிறோம். எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து தலைவரை நினைக்காம யாரும் இல்லை. கிராமம் கிராமமா பஸ்ஸா வராங்க எல்லாரும். இன்னைக்கு கேப்டன் மறைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா முதல் நாள் எப்படி கூட்டம் வந்ததோ அதே மாதிரிதான் இன்றளவும் கேப்டனை பார்ப்பதற்காக கிராமங்கள் தோறும் பஸ்ஸுகளை முடிச்சு வந்து கேப்டன் ஆலயத்துல பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க. அதனால தலைவர் எங்கும் போல அன்னைக்கே சொல்லி கருடரா நான் உங்களோடு இருப்பேன், கருடராக வந்து நம்மை ரசிக்கிறார் அவர் கனவு லட்சியத்தை வந்து நம்ம நிச்சயமாக ஜெயிக்கிறோம். அதான் அவருக்கு செய்யற நம்ம நன்றிக்கடன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால கேப்டன் என்ன சொல்றாரு, ஊருக்கே சாப்பாடு போட்டவருக்கு கேப்டன் பேர் எடுத்துட்டு என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட, உங்க வீட்டுக்கு நாங்க 4 பேர் ஒரு வேலை வந்தா சோறு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லையா, கொடுப்பீங்களா? எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. கேப்டன் சொன்னதுதான் நானும் சொல்றேன். கஞ்சோ கூழோ பழைய சோறோ எதா இருந்தாலும் நானும் சாப்பிடுவேன். விஜய் பிரபாகர் சாப்பிடுவார், சண்முகமும் சாப்பிடுவாரு. நம்ம கூட இருக்கிற நிர்வாகிகள் தொண்டரணி எல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா கேப்டன் கூடிய வளர்ந்தவங்க ஆமா. அதனால அது எல்லாமே நம்ம வந்து மக்களுக்காக புரிஞ்சுக்கணும். இப்ப நான் மேச்சேரியில இருக்கிறேன். மேச்சேரியில பார்த்தோம்னா இங்க சூரத் ஜவுளிகளின் வருகையால் நம்ம நெசவும் கைத்தறியும் வாழ்வாதாரத்தை இழந்து நம்ம நிற்கிறோம். இதை நான் மன வேதனையோடு முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகள் எப்ப தீர்ந்தோ அவங்க தமிழ்நாடு முன்னேறதான் சாதிக்கப்படும். தலைவர் எப்பவுமே சொல்வார், எல்லாருக்கும் சொல்வார், கண்கள் ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு விவசாயமும் நெசவும் மிக மிக முக்கியமான ஒரு தொழில். இந்த 2ம் எப்ப நம்ம ஜெயிக்கிறோமோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறியதாக சரித்திரம். மேச்சேரி ஒன்றியம் ஊராட்சி ராமசுவாமி மலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஊர்களில் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அந்த கடுமாற்றத்தில் மக்கள் இங்க வாழ்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த மேச்சேரியில நிச்சயம் முதலமைச்சருக்கும் ஆளுநர் கட்சிக்கும் போகும். அதனால மக்களை காக்க வேண்டியது இந்த அரசியல் கடமை. இன்னைக்கு சிறுத்தைகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற நல்ல வந்து எலக்ட்ரிக் வேலி அமைத்து அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றணும்னு நான் கேட்கிறேன். மேட்டூர் தொகுதியில படித்த வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு புதிசா வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஆனா இதுவரைக்கும் இவங்க யாருமே உருவாக்கல. மேச்சேரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில சாக்கடை கால்வாய் வசதி கிடையாது. சாக்கடை கால்வாய் வசதிகளை அமைத்து சுத்தமான சுகாதாரமான ஒரு மேச்சேரியாக அமைத்து தரணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. இங்க மேச்சேரியை வந்து தனி தாலுகாவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நீண்ட நாள் ஒரு கோரிக்கை மக்கள் வைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அது நடக்கல. உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், 2026 நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அந்த கூட்டணி ஒரு வெற்றி வேட்பாளரோடு வந்து மேட்டூர் தொகுதியை வென்று நிச்சயமாக மேச்சேரியை உங்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி தனி தாலுகாவாக கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் நாம எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மேட்டூர் அணை உபரி நீர் விரிவுபடுத்தி மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகளையும் நிரப்பி விவசாயத்தை நிச்சயமாக நாம பெருக்க வேண்டும் என்பதையும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற உபரி நீராக விரிவுபடுத்தி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் நிரம்பணும். அப்பதான் விவசாயம் நல்லா இருக்கும். மேட்டூரைக்கு வச்சுட்டு நம்ம குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு எப்படி இருக்கு? கையிலேயே மேட்டூர் அணை இருக்கு. நிச்சயம் இந்த மக்களுக்கு இந்த அரசு நிச்சயம் செய்யணும். இல்லைன்னா 26 நம்ம ஜெயிச்சு வந்து உங்களுக்காக தேமுதிக செய்யும் என்பதை உறுதியாக இங்க சுற்றி புறவழி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கு.
இங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடி தண்ணீரே வருது. அப்படியா? ஆமாவா? இவ்வளவு பெரிய ஒரு டேமிங் இருக்கு, என் மக்களுக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருதுன்னா இது எந்த வகையில் நியாயம்? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தண்ணியே வரல, அப்ப எப்படி நீங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்க? டேங்க்ல கொண்டு வந்தா தண்ணி டேங்க்ல வந்துதான் கொடுக்குறாங்களா? விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. இவ்வளவு பெரிய டேம் ஒன்று வச்சுக்கிட்டு மக்களுக்கு இங்க தண்ணி இல்லைன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம அதாவது இங்க முரசு சின்னம் வெல்ற போது எப்படி கேப்டன் விருதாச்சலம் தொகுதி முழுக்க தண்ணி இல்லைன்னா டேங்கர் லாரி மூலம் எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம 79 எம்எல்ஏக்களையும் கேப்டன் அந்த பகுதியில் தண்ணி கொடுக்க வச்சார். அந்த மாதிரி இந்த ஏரியால மேட்டூர்லயும் கேப்டன் ஆணைக்கிணங்க டேங்கர் லாரியில உங்களுக்கு தண்ணி வழங்கப்பட்டது. ஆனா நிச்சயம் இந்த நிலை மாறணும், அதுல மாற்று கருத்துல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கடவுள் அருளும் கேப்டன் ஆசீர்வாதம் இருந்து மீண்டும் இந்த தொகுதியை நாம் வென்றெடுக்கும் போது இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி நீங்க மேச்சேரி பகுதியிலேயே சாயப்பட்டறை கழிவுகளால் மாசுபட்டு இங்க கழிவுகள் எல்லாம் கலந்து எல்லா இடத்திலையும் பூமியும் தண்ணியும் மாசடைஞ்ச ஒரு நிலைமை இங்க இருக்கிறது. அதனால இந்த நிலைகள் அத்தனையுமே மாறணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே நான் உறுதி அளிக்கிறேன். அதனால நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா தலைவருக்கு நீங்க ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எப்பயோ முடிச்சிருப்பாரு கேப்டன், எப்பயோ முடிச்சிருப்பாரு. ஆனா மக்கள் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. யாருமே கொடுக்காமே போயிட்டு இன்னைக்கு அவரு மறைந்த பிறகு அவர் அருமை பெருமை தெரியுது. ஒரு வைரத்தை தொலைச்சிட்டோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு அழுகிறாங்க. என்ன பிரயோஜனம்? என் மக்களே உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சது கொடுத்து உங்களுக்காகவே தான் மறைச்சார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஒரே ஒரு வாட்டி முதலமைச்சராக நீங்க அவர் அமர்வு வச்சிருந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவு இந்த வளர்ச்சி நிச்சயமாக தமிழ்நாட்டை முன்னேற்றி இருப்பார். இதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்தோம், அவ்வளவு திட்டங்கள். என்கிட்ட கேப்டன் சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா தண்ணி இல்லைன்றப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். பிரேமா முதலமைச்சர் ஆனா சென்னையில இருக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துல போய் தங்கி இருந்து அந்த மக்களோட வாழ்ந்து அந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நிச்சயம் நாம் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கார் கேப்டன். அப்படின்னு சொல்லுவார். ஒரு சிஎம்னா எங்க உட்காருவாங்க? சென்னையில உட்கார்ந்து டிஎஸ்சி தான் இருப்பாங்க. என்ன கேப்டன் ஆசை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு கிராமமா கிராம மக்களோட வாழணும், அந்த கிராம பகுதியை முன்னேற்றணும். அங்க என்னென்ன விவசாயம் இல்லையா, தொழில் இல்லையா, படிக்காதவங்களுக்கு வேலை இல்லையா, ரோட் இல்லையா, சாக்கடையா, எல்லாம் ஒரு சிஎம் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்காது. நடக்குமா நடக்காது? அதுதான் அவர் நினைச்சார். ஆனா நீங்க யாரும் அவருக்கு வாய்ப்பை தராம போயிட்டீங்க. அதனால ஒண்ணும் இல்ல, எங்களை எல்லாம் யாருக்காக விட்டுட்டு போயிருக்காரு? உங்களுக்காக தான். நிச்சயம் உங்களை நம்பிதான் கேப்டன் என்னையும் கட்சியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கனவு லட்சியம் கொள்கை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடைந்தே தீர்வோம் என்று இந்த நாள்ல நாம் அனைவருமே உறுதிமொழி எடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இங்க கிழக்கு ஒன்றியம் இந்த அளவு எனக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்ற நம் கலை இலக்கிய அணிக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க மேச்சேரியில இந்த அளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய செயலாளர் தங்கம் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் மாதேஷ் அவர்களுக்கும்
பேரூராட்சி செயலாளர் பழனிசாமி அவர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கும், அதே மாதிரி சங்ககிரி தொகுதி பொறுப்பாளர் தங்கமணி அவர்களுக்கும், எடப்பாடி தொகுதியினுடைய பொறுப்பாளர் பாலாஜி அவர்களுக்கும், கழக பொருளாளர் LKS சுதீஷ் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும், நமது மாலதி பெண்களுடைய மகளிர் அணியின் தலைமை அவங்க தமிழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும், நமது சுபா எக்ஸ்-MLA சேலம் மாவட்டம் இளங்கோ மோகன்ராஜ் அண்ணன் மற்றும் இங்கு இருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாசம் யாரோட பிறந்த நாள்? நீங்க எல்லாரும் அந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு இருக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் கலந்துக்குவீங்க இல்லையா? எல்லாரும் கலந்துக்கணும். அதான் நம்ம கேப்டனுக்கு செய்யற நன்றி கடன். அந்த மாநாடு வெற்றி 2026 தேர்தல் வெற்றிக்கான ஒரு அச்சாரமாக இருக்கு. மதுரை மாநாட்டுக்கு இணையாக நிச்சயம் அந்த மாநாட்டை உங்க கையில ஒப்படைக்கிற மகத்தான வெற்றி மாநாடாக நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அது நிச்சயம் பெரிய வளர்ச்சியை தரும். சரிங்களா? அதனால என்னை சந்திக்க என் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகள் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு நிச்சயம் வரும் தேர்தலில் தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார், என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.